வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? ஆண்டவனோட அருளால் எல்லாருக்கும் எல்லா நலமும் போய் சேரணும்னு பிரார்த்தனை பண்ணிக்குவோம். எல்லோரும் நல்லா இருக்கிறீங்க, நல்லா இருக்க போகிறீங்க அப்படின்னு நினச்சிக்குவோமே எப்போதுமே. ஓகே, இன்றைய தலைப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த காணொளி வந்து முன்பதாக நான் செஞ்ச காணொளி வந்து ஒரு 30,000 பேர் வியூ பண்ணியிருக்காங்க. 30,000 அது வந்து ஒரு நல்ல ஒரு நம்பர் தான். 30,000னா 30,000 பேர் பார்த்துருக்காங்க. ஆனால் எத்தனை பேர் இதில் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் கேள்விக்குறி. ஓகே, இப்போ நான் ஏன் இந்த காணொளி செய்கிறேன்னா, நான் போட்ட காணொளி எவ்வளோ பேர் பார்த்துருக்கீங்க. நிறைய பேர் வந்து அன்னாடம் லைக் போடுறாங்க, என்னோடய வீடியோஸ்க்கு எல்லாம், என்னோடய போஸ்டிங் எல்லாம் லைக் போடுறாங்க. பட் எத்தனை பேருக்கு தெரியும் இது என்ன விஷயம் அப்படின்னு யாரும் வந்து கேட்கல. நிறைய பேர் வந்து இதை புரிஞ்சிக்கல. ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் என்ன சொல்ல வரேன்னா, பொருளாதார வளர்ச்சி சமுதாயத்தின் மலர்ச்சி அப்படின்ற ஒரு தலைப்பில் தான் இந்த ப்ரோக்ராமை ஆரம்பிச்சிருக்கோம். இது என்ன ரொம்ப பேர் கேட்கும்போது, இந்த அட்டோமியை பற்றி தான் நாங்கள் பேசுகிறோம். அட்டோமின்றது வந்து ஒரு MLM கம்பெனி தான். இருந்தாலும் அவங்க செய்கிற முறை வந்து வேறு, நம்ம செய்கிற முறை வேறு. அதே கம்பெனி தான், அதே லீகலான கம்பெனி தான். பட் அவங்க செய்யக்கூடியது வந்து ஒரிஜினல் பிளான் பிரகாரம் அவங்க போகிறாங்க. நம்மளும் அந்த ஒரிஜினல் பிளான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுறது மாதிரி நாங்கள் ஒரு கான்செப்டை க்ரியேட் பண்ணி அதில் தான் மக்களை கொண்டாந்து இணைக்கிறோம். ஓகே, இதிலேருந்து என்ன தெரிய வருதுன்னா, ரொம்ப பேர் வந்து பொருளாதாரத்தில் வந்து பின்தங்கி இருக்காங்க. ஸோ இவங்களெல்லாம் முன்னேற்றி விடணும். இவங்களுக்கெல்லாம் ஒரு பேசிவ் இன்கம், இது அணிதினம் ஒரு வருமானம் அவங்களுக்கு வரணும். அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்றது தான் இந்த பொருளாதார வளர்ச்சி சமுதாயத்தின் மலர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ப்ரோக்ராம். ஸோ இதை வந்து அஃப்கோர்ஸ் ஒரு டீமாக இருந்து அதை ரொம்ப ஆழமாக சிந்தித்து இது எப்படி செயலுக்கு கொண்டு வர்றது, செயலுக்கு கொண்டு வந்த பிறகு இது எப்படி போகும், நம்ம மக்களுக்கு எப்படி வந்து பணம் போய் சேரும் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு தான் வந்து என்ன செஞ்சாங்க, ரொம்ப பேருக்கு வந்து எங்கக்கிட்ட பணம் இல்லை, போதுமான அளவுக்கு இருக்குது, போதுமான அளவுக்கு இல்லை, எங்களுக்கு எங்கேயாவது ஒரு பிஸ்னஸில் ஏதாவது ஒரு 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 இடத்துல எங்களை கொண்டாந்து இணைச்சி விட்டால் நாங்கள் சேர்ந்து இதில் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப பேர் கேட்டாங்க. நாங்கள் அணிதினம் வந்து மண்டே டு ஃப்ரைடே, திங்கக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் நாங்கள் ஜூம் மீட்டிங் செய்கிறோம். இந்த ஜூமில் வந்து விளக்க உரை நிறைய விளக்க உரை, அதாவது கேள்விகள் கேட்பாங்க, நாங்கள் வந்து பதில் சொல்லுவோம். சோஃபா எங்கிட்ட நிறைய பேர் வந்து இணைஞ்சிருக்காங்க, இணைப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்குது. வருங்காலத்தில் நிறைய வந்து இணைவாங்கன்னு நம்பிக்கை இருக்குது. ஸோ இது என்னன்னு கேட்டிங்கன்னா பாருங்கள், உங்களுக்கு வந்து பணம் பற்றாக்குறையாக இருக்கிறதுனால நாங்கள் உங்களுக்கு ஒரு 1500 வெள்ளிக்கு ஒரு வவுச்சர் கொடுப்போம். ரொக்கம் இல்லை, வவுச்சர் தான். வவுச்சர் வந்து அந்த வவுச்சர் வந்து 1500 வெள்ளி பொறுமான ஒரு வவுச்சர். அந்த வவுச்சரோடு சேர்த்து நீங்கள் வந்து ஒரு 550 வெள்ளி போட்டிங்கன்னா அந்த ப்ரோக்ராமில் நீங்கள் இணைவீங்க. இணையும் போது என்ன ஆகும்னா, இது வந்து எல்லாம் லீகலாக நடக்கிறது. லாயரோட அக்ரிமெண்ட்டோட தான் அக்ரிமெண்ட்லாம் வச்சுருக்கோம். பிரிண்ட் பண்ணி நீங்கள் சைன் பண்ணி உங்கள் பர்டிகுலர்ஸ்லாம் ஃபில்அப் பண்ணி தான் நீங்கள் வர முடியும். இது வந்து நீங்கள் இல்லீகல் பிஸ்னஸ் கிடையாது, இது லீகல் பிஸ்னஸ். ஓகே, ஸோ வந்து இணையும் போது உங்களுக்கு ஒரு தளத்தை வந்து ஏற்படுத்துகிறோம், ஒரு ஃபவுண்டேஷனை உண்டாக்கிடுறோம். உங்களுக்கு உங்கள் ஃபவுண்டேஷனை வந்து உண்டாக்கும் போது ஆள் சேர்க்கணுமா, உங்கள் இஷ்டம். நீங்கள் ஆள் சேர்க்குறதா இருந்தால் சேர்க்கலாம், உங்களுக்கு பிடிச்சா சேர்க்கலாம். நீங்கள் ஒரு 2 பேரை ஒரு 2 பேருக்கு நீங்கள் வழி காமிக்கணுன்னா ஒரு 2 பேர் கொண்டு வாங்க, ஒரு ஆள் கொண்டு வாங்க. இல்லை நீங்கள் அறவே கொண்டு வரலைனாலும் எங்களுக்கு அதுவும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா நாங்கள் எங்ககிட்ட வந்து இணையிறவங்கள உங்களுக்கு கீழே தான் நாங்கள் போட்டுக்கிட்டு வரோம். அப்படி தான் இது வேலை செய்யும். ஏன்னா வர 2000 பேர் தான். இந்த 2000 பேருக்குள்ளார நீங்கள் வந்துட்டிங்கன்னா நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் பேட்ச். ஸோ உங்களுக்கு கீழே நிறைய பேர் இணைவாங்க, ஏன்னா அவங்களெல்லாம் உங்களுக்கு கீழே தான் வந்துட்டுருப்பாங்க. ஸோ அவங்க என்ன செய்கிறாங்களோ அது எல்லாம் உங்களோட அக்கௌண்ட்டில் ரிஃப்ளெக்ட் பண்ணும். பிவியாக பாயிண்ட் வேல்யூவாக ரிஃப்ளெக்ட் பண்ணும்போது அந்த பிவி வந்து வில் பி கன்வெர்ட்டட் டு மணி, பணமாக மாறும். ஸோ இதுதான் அந்த கான்செப்ட். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். முதலாவது இது புரிஞ்சுக்கிட்ட பிறகு தான் நிறைய பேர் அந்த புரிதல் இல்லாமல் தான் ரொம்ப பேர் வந்து இவர் என்னவோ சொல்கிறாரு, என்னவாக இருக்கும்,
இந்த ஐயா என்ன சொல்கிறாரு, நம்மளுக்கு புரியல, என்ன புரிதல் ஏற்படுறதுக்கு தான் இந்த ஜூம் மீட்டிங்க்கெலாம் நீங்கள் வரணும்னு சொல்கிறது. நான் வீடியோ கூட நிறைய வீடியோ ரீபோஸ்ட் பண்ணியிருக்கேன், போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் போய் பாருங்கள், பார்த்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். நம்ம மக்கள் வந்து நிறைய பேர் கஷ்டப்படுறீங்க, நம்மளுக்கு ஒரு பேசிவ் இன்கம் இல்லை, நம்மளுக்கு இப்போ பொருளாதார சப்போர்ட் இல்லை, ஒரு ஆதரவு இல்லைன்னு நினைக்கும் போது நம்ம வந்து உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறோம். வி வாண்ட் டு கிவ் யூ தேட். அந்த 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 ஆதரவு வந்து ஒரு பணமாக கொடுத்து நீங்கள் கொஞ்சம் பணம் போடுங்க. அது நாங்கள் அறவே பணம் போடாமல் உங்களை வர சொன்னால் அதில் வந்து ஆர்வம் இருக்காது. இன்றைக்கி ஒரு இடத்துல நம்ம பணம் போட்டால் தான் அதில் ஆர்வம் இருக்கும் அவங்களுக்கு. இது நம்ம பணம் போட்டிருக்கோம், இது எப்படி வரப்போகுது, ஏதா வரப்போகுதுன்றது அந்த இது இருக்கும் அவங்களுக்கு. நம்ம அறவே பணம் போடாமல் எல்லாமே வந்து இனாமாக கொடுத்தோம்னா அதில் வேல்யூ இல்லாமல் போயிடும், ஒரு வேல்யூ இருக்காது. ஸோ அந்த வேல்யூ இருக்கணுன்றதுக்காக தான் நம்ம வந்து நீங்கள் பணம் ஒரு 550 வெள்ளி போடுங்க. 500 வெள்ளி வந்து கம்பெனியில் அந்த லாயர்கிட்ட போயிடும். 50 வெள்ளி வந்து அந்த லீகல் ஃபீஸு, அந்த லீகல் ஸ்ட்ரக்சர் அவங்க லாயருங்க க்ரியேட் பண்ணுறாங்களே அவங்களுக்கு நிச்சயமாக நம்ம வந்து பணம் கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா அவங்க தான் அந்த பணத்தை வச்சுருந்து நாளைக்கு உங்களுக்கு இந்த இதெல்லாம் செய்ய போகிறவங்க அவங்க தான் லீகலாக. ஸோ அது வந்து ஒரு லீகல் பேப்பர். அது வந்து நீங்களும் வச்சுக்கலாம் ஒரு காப்பி, நாங்களும் ஒரு காப்பி வச்சுருப்போம். ஏன்னா ஃப்யூச்சரில் உங்களுக்கு எதுவும் மன கஷ்டம் ஏற்பட்டு எனக்கு பிடிக்கல அப்படி இப்படின்னும் போது நீங்கள் டைரெக்டாக லாயர்கிட்ட கான்டாக்ட் பண்ணி பேசணுன்னா உங்கள் பணம் திரும்பி வேணும்னா உங்களுக்கு பணத்தை திருப்பி கொடுத்துருவாங்க. ஏன்னா ஆனால் நீங்கள் ஆரம்பிக்கிறது ஒரு 550 வெள்ளியில் தான் ஆரம்பிக்கிறீங்க. ஆனால் இது பெரிய விஷயம். இந்த என்ன மாதிரியான ஒரு நிறுவனத்தோடு இவங்க சேர்ந்து செய்கிறாங்கன்னா அத்தோமின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம். அத்தோமி வந்து 10 வருஷமாக மலேசியாவில் இருக்குது, பெரிய அளவில் வளர்ந்துக்கிட்டு வருது. இதில் வந்து நிறைய வந்து சைனீஸும் மலாய்க்காரர்களும் தான் அதிகமாக வந்து பங்கெடுத்துக்கிறாங்க. அதிகமாக பங்கெடுத்துக்கிறது மலாய்க்காரங்களும். இந்த கம்பெனியில் தான் வேறு எந்த கம்பெனியிலும் ரொம்ப கம்பெனி ஹலால் சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டாங்க தெரியுங்களா. இந்த கம்பெனிக்கு ஹலால் சர்டிஃபிகேட் இருக்குது. ரெண்டாவது உங்களோட பணம் உங்களுக்கு வருமானம் வந்துச்சுன்னா எல்லாமே டைரெக்டாக பேங்க்கு தான் போகும். ஸோ எதுவுமே வந்து இங்கே ஒளிமறைவு கிடையாது, ஏமாத்துறது எனக்கு வரணும் அவங்களுக்கு வரணுன்றதெல்லாம் கிடையாது. இன்னும் உங்களுக்கும் கம்பெனிக்கும் தான் ஒன்ஸ் அந்த அக்கௌண்ட்டை திறந்ததோட உங்களுக்கும் கம்பெனிக்கும் தான் தொடர்பு. எங்ககிட்ட நீங்கள் வர்றதெல்லாம் ஒரு அட்வைஸுக்காக ஒரு 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 புரிதலுக்காக வரலாம். இது எப்படி செய்கிறது, இது எப்படி செய்கிறது, எப்படி வாங்கிறது, பொருளுங்களை வாங்கிறது அப்படின்னு சொல்லி. சரி, பொருளுங்களை வாங்கிறதுன்னு ஒரு சூழ்நிலை வரும்போது இதுதான் பாருங்கள். நீங்கள் வீட்டுக்கு மாதமோ இல்லை 2 மாதத்துக்கு ஒரு முறையோ நீங்கள் வந்து வீட்டுக்கு பொருளுங்களை வாங்குறீங்க. எப்படின்னா டூத் பேஸ்ட் வாங்குவீங்க, இது துணி துவைக்கிற சோப்பு வாங்குவீங்க, சவுக்காரம் வாங்குவீங்க, ஷாம்பூ வாங்குவீங்க, பிள்ளைங்களுக்குள்ள க்ரீம் வாங்குவீங்க, குழந்தைங்களுக்கு க்ரீம் அது இந்த மாதிரி நிறைய ஜம்மானம் வாங்குறீங்க. ஸோ இந்த செலவை வந்து நீங்கள் வெளியில் பார்க்க வேணாம், நீங்கள் எத்தோமிலேயே வாங்கலாம். எப்படி வாங்கலாம்னா ஒன்ஸ் உங்களுக்கு அந்த வருமானம் ஜெனரேட் ஆகிடுச்சுன்னா அந்த பணத்தை எடுத்தே நீங்கள் வீட்டுக்கு செலவு பார்த்துக்குங்க. அந்த போல் நீங்கள் கொடுக்குற அந்த 500 வெள்ளிக்கும் நாங்கள் கொடுக்குற அந்த 1500க்கும் உங்களுக்கு ஒரு பெரிய பேக்கேஜ் வீட்டுக்கு வந்துடும். அதில் எல்லா பொருளும் இருக்கும். உங்களுக்கு எமோஹிம்னு சொல்லி ஒரு வைட்டமின், அருமையான ஒரு ப்ராடக்ட், இம்யூன் சிஸ்டமை ரொம்ப ஸ்ட்ராங்காக, நிறைய கேன்சர் பேஷண்ட்ஸ் அதை சாப்பிட்றாங்க. இது மருந்து இல்லை, இது வந்து இம்யூன் சிஸ்டமை பூஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு எனர்ஜி பூஸ்ட் பண்ணக்கூடிய, வயசானவங்க சாப்பிட்டா நல்லா இருப்பாங்க. நாங்கள் எங்கள் குடும்பத்தில் நிறைய பேர் வயசானவங்க, நாங்கள் எல்லோரும் வாங்கி சாப்பிட்றோம். நாங்கள் நல்லா இருக்கோம், ஆரோக்கியமாக இருக்கிறோம், ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கிறோம், நல்லா இருக்குது. அதே போல் இன்னும் சில காஸ்மெட்டிக் ஜாமான் எல்லாம் சேர்த்து தான் அந்த பொருள் வந்து பாருங்கள். அந்த 2000 வெள்ளிக்குள்ள பொருள் ஆக்சுவலி வந்து 2000 வெள்ளி கிடையாது, அது வந்து அதை விட விலை கூட. ஆனால் இது வந்து மக்களுக்காக ஸ்டார்ட் அப் பேக்கேஜ். அதாவது நீங்கள் ஒரு தொழிலை தொடங்கணும், நல்ல விதமாக தொடங்கி அது முன்னுக்கு வரணுன்றதுக்காக ஸ்டார்ட் அப் பேக்கேஜ், அப்சல்யூட் ஸ்டார்ட் அப் பேக்கேஜ்னு சொல்லி அவங்களே ஒரு பேக்கேஜை வந்து தயார் பண்ணி அதில் வந்து பிவி ஆப்னு சொல்லுவாங்க. பிவி ஆப்னு சொன்னால் பிவி ரொம்ப குறைவு, அதுக்கு கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஆனால் பிவி வந்து 3 லட்சம் பிவி கொடுக்குறாங்கங்க. 3 லட்சம் பிவி கொடுக்குறாங்க உங்களுக்கு ஸ்டார்ட் அப் பேக்கேஜில். அந்த 2000 வெள்ளிக்கு நம்ம வாங்கும்போது அந்த இதை வச்சு தான் உங்களை வந்து மேல்நிலைக்கு கொண்டு போகிறதுக்கு தான் இந்த திட்டமே. இந்த திட்டம் எப்படி மேலே போகுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நார்மலாக அதாவது இயற்கையான முறையில் நீங்கள் வந்து அந்த அட்டோமியில் சேர்ந்து நீங்கள் வந்து உங்கள் நெட்வொர்க்கை பில்ட் பண்ணோன்னா அது ரொம்ப காலமாகும்.
காலமாகும். ஏன் தெரியுமா? நீங்கள் ஆள் சேர்க்கணும், ஆளுங்களை கொண்டு வரணும், அவங்க பொருள் வாங்கணும், அவங்க பொருள் வாங்கின பிறகு அந்த பிவிலாம் உங்களோட அக்கௌண்ட்டில் ரிஃப்ளெக்ட் பண்ணணும். அது உங்கள் அக்கௌண்ட்டில் ரிஃப்ளெக்ட் பண்ணும்போது அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பேரிங் வந்து அதுவும் சின்ன சின்ன காசாக வரும். பெரிய காசெல்லாம் வராது. ஒரு 80 வெள்ளி 60 வெள்ளி இந்த மாதிரி ரொம்ப குறைச்சி வரும். ஆனால் நாங்கள் என்ன செஞ்சுருக்கோன்னா, நாங்கள் வந்து அந்த 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 பேக்கேஜை வந்து மெருகூட்டணும். அதை கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி நீங்கள் எக்ஸ்பிரஸில் போகிற மாதிரி, அதாவது 3 லட்சம் பிவியில் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. உங்களோட பிஸ்னஸை 3 லட்சம் பிவியில் ஸ்டார்ட் ஒரு சின்ன கடை திறக்கிறதுக்கு பதிலாக உங்களுக்கு ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட்டே நாங்கள் திறந்து கொடுக்குறோம். அப்படி சொல்லுங்களேன். அப்படி அந்த மாதிரி வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு சின்ன கடை நான் திறந்து தரேன், நீ அதில் ஒரு ஒட்டு கடை திறந்து தரேன், அதில் வச்சு வியாபாரம் பண்ணுமான்னு சொல்கிறத விட ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட்டே நாங்கள் திறந்து அதில் உங்களுக்கு ஒரு இடம், நீங்கள் ஒரு அங்கத்தினராக யூ ஆர் அ பார்ட்டிசிபென்ட் இன் தட் சூப்பர் மார்க்கெட், நீங்கள் அங்கே வியாபாரம் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டோம். எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா? ஸோ நீங்கள் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களோட முதலீடு வந்து 500 வெள்ளியாக இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கிற ஜாமான் வந்து 2000 வெள்ளி ஜாமான் உங்களுக்கு கொடுக்குறது. அந்த ஜாமான் வந்து 2000 வெள்ளி, ஆனால் உங்களுக்கு 500 வெள்ளி தான் நீங்கள் போடுறீங்க. அது உங்கள் வீட்டுக்கு வந்துடும். அதை நீங்கள் விற்றுக்கலாம், இல்லை நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம், அது உங்கள் இஷ்டம். ஆனால் உங்களுக்கு ஒரு பெரிய தளத்தில் கொண்டு போய் உங்களை உட்கார வச்சு மேலே உங்களுக்கு கீழே ஆளை போட்டு உங்களை நாங்கள் பில் பண்ணுறோம். நீங்கள் பில் பண்ணிக்க வேணாம். உங்களை ரொம்ப பேர் நினைப்பாங்க, நெட்வொர்க்னால் ஆள் கொண்டு வரணும், ஆள் சேர்க்கணும், நான் தேவையில்லை. முடிஞ்சால் எங்களுக்கு ஒரு உதவி செய்யுங்க. எங்களுக்காக நீங்கள் ஒரு 2 பேர்கிட்ட பேசுங்க. இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு போய் பேசுங்க. எதையும் தப்பாக சொல்லிடாதீங்க. கரெக்டாக படிச்சுக்கிட்டு இது இப்படி தான் அப்படின்னு சொல்லி போய் பேசுங்க. இல்லை உங்களால் பேச முடியலையா, நீங்கள் வந்து இணைஞ்சிக்கிட்டு நீங்கள் பேசாமல் இருங்க. நாங்கள் மற்றதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். ஏன்னா நான் இன்றைக்கி நிறைய பேர் என்கிட்ட வந்து சேர்றவங்கள உங்கள் கீழே போட்டு இப்படி தான் வந்துக்கிட்டு இருக்குது. இதை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்க போய் மற்றவங்க அவங்க அண்ணன் தம்பிக்கிட்ட பேசுகிறேன். ஆனால் இது எப்போ வந்து பெருசாக போகும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னே, எப்போ தெரியுங்களா பெருசாக போகும்? இந்த வந்து இணையிறாங்க தெரியுங்களா, இவங்கெல்லாம் பணம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இவங்க தான் வெளியில் போய் பேசுவாங்க. இந்த மாதிரி எனக்கு வந்துக்கிட்டு இருக்குது பேங்கில் காசு, அனிதனும் காசு வருது எனக்கு, அனிதனும், நாட் மந்த்லி ஓ வீக்லி, எவ்ரி டே எனக்கு வந்து என்னோடய பேங்க் அக்கௌண்ட்டில் காசு வந்துக்கிட்டு. நீங்கள் இதை பார்க்கலாம் ஸ்டேட்மெண்ட்டில். நான் அவங்க ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ணி உங்கள்கிட்ட கொண்டு வந்து காமிக்கும் போது தான் அப்போ தான் நீங்கள் வந்து நம்புவீங்க. அது வரைக்கும் நீங்கள் நம்ப மாட்டீங்க. ஸோ அந்த நம்பாதவங்களுக்கு இட்ஸ் ஓகே, இட் டசன்ட் மேட்டர், யூ கேன் டேக் யுவர் டைம் அண்ட் கம்மி, நோ ப்ராப்ளம். பட் அது வரைக்கும் நீங்கள் வந்து பொறுமையாயிருங்க. ஓகே. ஆனால் வரணும்னு சீக்கிரம் வந்து இணையணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் சீக்கிரம் வந்து இணையலாம். தே ஆர் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் யூ. ஓகே. ஸோ எவ்வளோ சீக்கிரம் இந்த 2000 பேர் வரணும்னு நாங்கள் ஒரு டார்கெட் வச்சுருக்கோம். ஏப்ரல் இல்லது மேக்குள்ளார இந்த 2000 பேர் வந்துடுவாங்க. ஏன்னா இதுக்கு இன்னொரு விஷயமும் இருக்குது. அதாவது சில ஃபவுண்டேஷனுங்க, ஃபவுண்டேஷன்னா சில என்ஜிஓஸ் சில ஃபவுண்டேஷனுங்க வந்து ஆதரவு காமிச்சிருக்காங்க எங்களுக்கு. இந்த மாதிரி உங்களோட ப்ரோக்ராம் ரொம்ப நல்லா இருக்குது, நாங்கள் வந்து குரூப்பாக நாங்கள் வந்து இணையிறோம். குரூப்பாக இன்னும் ஒரு 10 பேர் 20 பேர் 50 பேர் அந்த மாதிரி வந்து இணைவாங்க. இதில் இணைஞ்சி நாங்கள்லாம் வந்து எங்கள் மெம்பர்ஸ்கிட்ட சொல்லி நாங்கள் பணம் போட்டு இதை வந்து நாங்கள் வந்து செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி இணக்கம் தெரிய வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தெரியும் போது இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணி இட் வில் மூவ் ஃபார்வர்ட் மச் மோர் ஃபாஸ்டர் தென் வி தாட். ஸோ நாங்கள் நினச்சது இதுக்கு இடையில் வந்து ஏன் நான் வந்து மக்கள்கிட்ட சொல்கிறேன் நீங்கள் வாங்குன்னு, ரொம்ப இன்றைக்கி அடிமட்டத்தில் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்க இருக்காங்க. தயவு செஞ்சு வாங்க. அங்கேயும் இங்கே கொண்டு போய் என்னென்னமோ பிஸ்னஸ் செய்கிறீங்க, அதெல்லாம் கொண்டு போய் அங்கே பணத்தை போட்டு இழந்துடுறீங்க. ஸ்கேம்லலாம் கொண்டு காசு போடுறீங்க. இது ஸ்கேம் கிடையாது, இது லீகலாக லாயர் வச்சு அரசாங்கம் மூலிமா நம்மளுக்கு அங்கீகாரம் கொடுக்கப்பட்ட ஒரு நிறுவனத்தோடு இணைஞ்சி நம்ம செய்கிறோம். அதுவும் ஒரு ஹலால் சர்டிஃபிகேட்னால் பார்த்துங்க. ஹலால் சர்டிஃபிகேட் கொடுத்த அன்னையிலேருந்து மலாய்க்காரர் தான் ரொம்ப பேர் இதில் இணைகிறாங்க. ஓகே. ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம். ஓகே. அடுத்து வந்து இன்னொரு விஷயமும் நான் சொல்லிடுறேன். அசாம் மோடுன்னு சொல்லி ஜனவரி மாதம் சாஃப்ட் லான்ச் செஞ்சாங்க. அத்தோமியோட சிஸ்டர் கம்பெனி. இன்றைக்கி வந்து 25ஆம் இந்த மாதம் மார்ச் மாதம் வந்து ஃபுல்லாக லான்ச் பண்ணியாச்சு. ஸோ இந்த வியாபாரிங்க இருக்கிறீங்க தெரியுங்களா, ஜெனுவினாக நல்ல பொருளை தயாரிக்கக்கூடிய டிக்டாக்கில் வியாபாரம் செய்யக்கூடியவங்க
நீங்கள் வந்து எங்கள் கூட இணைஞ்சு நீங்கள் வந்து இந்த 500 போடுங்க 1000 போடுங்க அதெல்லாம் நான் கேட்கல. யாராவது நல்ல பொருளை தயாரிக்கிறவங்க இருந்தீங்கன்னா, ஜெனுவினாக நல்ல பொருள் மக்களுக்கு வந்து போய் சேர்றது, இது சுற்றுப்புறத்துக்கு ஒரு பாதிப்பு ஏற்படாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரிலாம் உள்ள பொருள், சாப்பாட்டு பொருளாக இருந்தாலும் சரி, இல்லை உபயோகப்படுத்துகிற பொருளாக இருந்தாலும் சரி இருந்தீங்கன்னா, தயவு செஞ்சு நீங்கள் வந்து அட்டாமியில் போயிட்டு அசாம் மால்னு போய் தட்டுங்க. நீங்கள் சைன் பண்ணி மெம்பர் ஆகணுன்றதுக்கு இல்லை. நீங்கள் அசாம் மாலில் போயிட்டு அசாம் மால்னு அங்கே இருக்கும் சைட்டில், லெஃப்ட் ஹேண்ட் சைட்டில் இருக்கும். நீங்கள் பேஜை திறந்தோடனே அங்கே போய் தட்டி உங்கள் பொருளை வந்து அசாம் மாலில் நீங்கள் ஷாப்பியில் லசாடாலாம் கொண்டு போட்டு விற்கிறீங்க தானே, டிக்டாக்ல விற்கிறீங்க தானே, அசாம் மாலில் கொண்டு போடுங்க உங்கள் பொருளை. உங்கள் பொருள் வந்து அங்கீகாரம் பெற்று அந்த பொருள் வந்து நல்ல பொருள் அப்படின்னு சொல்லி அவங்க செக் பண்ணுவாங்க. அவங்க செக் பண்ணி ஏன்னா அட்டாமி வந்து ஒரு பெரிய கம்பெனி, இட்ஸ் $1 பில்லியன் கம்பெனி. அவங்க வந்து சும்மா சாதாரணமாக நீங்கள் கொடுக்குறதெல்லாம் கொண்டாந்து இவங்க நம்ம வந்து எல்லாத்தையும் அள்ளி போட்டுக்க முடியாது. அவங்க சில பொருட்கள் வந்து உங்களோட பேக்ரவுண்ட்லாம் செக் பண்ணி, உங்கள் லைசன்ஸ்லாம் செக் பண்ணி, எல்லாமே உங்கள்கிட்ட எல்லாம் சரியாக முறையாக அவங்க கேட்குற அந்த க்ரைட்டீரியான்னு சொல்லுவாங்க. யூ ஹேவ் டு ஃபுல்ஃபில் தியர் க்ரைட்டீரியா. அந்த க்ரைட்டீரியாலாம் உங்களுக்கு சரியாக இருந்துச்சுன்னு சொன்னால் உங்களை அவங்க பிளாட்ஃபார்மில் எடுத்துக்குவாங்க. ஸோ அதுக்குன்னு உண்டான ஒரு தளம் அங்கேயும் இருக்குது, ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. நீங்கள் சைன் பண்ணி வர வேணாம். நீங்கள் அசாம் மாலுக்கு இது அட்டாமியமுக்கு போய் வெப்சைட்டில் திறந்து அட்டாமி மலேசியான்னு போட்டு அதில் வந்து திறந்த உடனே அசாம் மால்னு இருக்கும், AZA. அதில் போய் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் பொருளெல்லாம் நீங்கள் அங்கே போட்டு நீங்கள் வியாபாரத்தை தொடங்கணும். அங்கே விற்கலாம். ஏன்னா நிறைய பேர் இப்போ இந்தியன்ஸ் வந்து இணையிறாங்க, நிறைய சீனர்களும் மலாய்க்காரர்களும் நிறைய இருக்காங்க. நீங்கள் போய் எல்லாம் கூகுள் பண்ணி பாருங்கள். ஏன்னா போட்டிங்கன்னா உங்கள் வியாபாரம் இங்கே எப்படி டிக்டாக்கில் நடக்குதோ அங்கேயும் அதே போல் நம்ம ஆளுங்க வாங்குவாங்க. ஏன்னா நம்ம ஆளுங்க அங்கே உள்ளவங்க வந்து சும்மா ஒரு கஸ்டமராக இல்லை. இன்றைக்கி டிக்டாக்கில் வந்து யாருமே வியாபாரம் பண்ணி தான் சம்பாதிக்கிறாங்க. ஆனால் அட்டோமியில் வந்து எல்லாம் சம்பாதிக்கிறதுக்கு போகிறவங்க. ஸோ நிறைய பேர் அங்கே உள்ளவங்க வந்து நிறைய சம்பாதிப்பாங்க காசு. இனி வரும் காலங்களில் சம்பாதிக்க போகிறாங்க. ஸோ when they have the money, அவங்ககிட்ட அவங்களோட பொருளாதார ஸ்டேட்டஸ் வந்து உயரும் போது அட்டாமியில் தான் வாங்குவாங்க. எல்லாமே அட்டாமியில் தான் போய் வாங்குவாங்க. நானே இன்றைக்கி ஏன்னா அசாம் மாலில் வந்து கார் விற்கிறாங்க, KFC விற்கிறாங்க, மெக்டானல்ட் இருக்குது, எல்லா ஜாமானும் இருக்குது அட்டாமியில். ஆனால் அட்டாமியில் தனி, அசாம் மால் தனி. அசாம் மாலில் வந்து லோக்கல் ப்ராடக்ட்ஸ் அங்கீகாரம் பெற்ற ப்ராடக்ட்ஸ். ஆனால் அதில் எது நீங்கள் வாங்கினாலும் உங்களுக்கு பிவி இருக்குது. மற்ற எந்த கம்பெனிலையும் நீங்கள் பொருள் வாங்கினா பிவி கொடுக்க மாட்டோம். பிவின்றது வந்து பாயிண்ட் வேல்யூ, ரிவார்ட் பாயிண்ட்ஸ். அது வந்து ஒரு ரிவார்ட் பாயிண்ட்டு. அதை நீங்கள் அக்யூமுலேட் பண்ணும்போது அந்த பொருளுக்கு வாங்கின அந்த அக்யூமுலேட் பண்ணும்போது அது பணமாக மாறும். ஸோ இதெல்லாம் லேட்டு நீங்கள் படிச்சுங்க. ஓகே, இதுதான் இப்போ லேட்டஸ்ட் நியூஸ் எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன். இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு தான் நான் வந்து உங்கள்கிட்ட பேசிகிட்ருக்கேன். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து எவ்வளோ சீக்கிரம் இணைய முடியுமோ அதில் வந்து இணைஞ்சி எங்களோட பயணிக்க. 9 மணிக்கு மண்டே டு ஃப்ரைடே நாங்கள் வந்து ஜூம் மீட்டிங் நடத்துகிறோம். எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்கள், உங்கள் நம்பரை அனுப்புங்க. நான் வாட்ஸ்அப்பில் ஆட் பண்ணி உங்களுக்கு லிங்க் அனுப்புகிறேன். அந்த லிங்க் வந்து பெர்மனன்ட் லிங்க்கு, நீங்கள் மாற்றிக்கிட்டே இருக்க வேண்டியதில்லை. ஒரே லிங்க்கில் நீங்கள் எப்போ வேணாலும் எங்கள் கூட ஜாயின் பண்ணி எவ்வளோ கேள்வி கேட்கணுன்னாலும் கேள்வி கேளுங்க. நீங்கள் கேள்வி கேட்டால் தான் எங்களுக்கும் ஆதரவாக இருக்கும். எங்களுக்கும் எங்கள் நாலேஜும் எங்களால் இந்த மாதிரிலாம் கேட்குறாங்க, இதெல்லாம் நம்ம இருக்குது, நாங்கள் எல்லாத்துக்கும் விட தேடி உங்களுக்கு கொடுப்போம். எங்களுக்கு தெரியலனாலும் நாங்கள் தேடி கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ நன்றி, வணக்கம். எல்லாம் வாழ்க வளமுடன். எல்லாம் நம்ம நல்லா இருப்போம். நீங்களும் நல்லா இருங்க. உங்களோட நாங்களும் சேர்ந்து நல்லா இருக்கிறோம். தயவு பண்ணி இந்த வீடியோவை கொஞ்சம் தள்ளி விடாமல் கடைசி வரைக்கும் கேளுங்க. கொஞ்சம் நீளமாக இருக்குது இந்த முறை, ஏன்னா நிறைய செய்தியை நான் போட்டிருக்கேன் உங்களுக்காக. ஓகே, வணக்கம். தேங்க்யூ.